ஐயோ, நான் பூசணிக்காய் மாதிரி குண்டா இருக்கனே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நான் கொஞ்சம் தாப்பா சாப்பிடுறேன், ஆனாலும் நான் குண்டாகி கொண்டே இருக்கேன் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? அக்கம் பக்கம் ஆட்கள் உங்கள் உடல் இடையை கண்டு பகடி பண்றாங்களா? இந்த குண்டான உடம்ப வச்சு எனக்கு ஒரு வேலை கூட செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கா? ஸ்லிம்மான ஒருவரை பார்க்கும்போது ஐயோ எனக்கு இப்படி ஸ்லிம் ஆகணுமே என்று ஏக்கமா இருக்கா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பல அட்டகாசமான பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது கிச்சி தமிழ், உண்மைக்கு முதலிடம். நான் உங்கள் பிராங்கி மற்றும் புள்ளிக்குச்சி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இடையை குறைப்பதற்கும் அதை தடுப்பதற்கும் சிறந்த வழி குறைந்த கலோரி உணவு திட்டத்தை உருவாக்குவதுதான். ஆனா முக்கியமான விஷயம், உணவு திட்டம் நீண்ட நாள் கடைபிடிக்க கூடியதாக இருக்கணும். கூடுதல் கலோரிஸ்களை பர்ன் பண்ண மட்டும் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்யணும். நீங்க ஒரு சில கிலோகள் வேகமாக குறைக்க விரும்பினால் உங்கள் குறுகிய கால இலக்குகளை அடைய உதவ எல்லாம் உணவு டிப்ஸ்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்க தயாராக இருக்கிறோம். முதலாவது, சிறப்பான உணவு திட்டத்தை முயற்சிக்கவும். நீங்க மீன் மற்றும் காய்கறிகளை விரும்பினால் இந்த உணவு திட்டம் உங்கள் இதயை தக்க வைக்க உதவும். இந்த மீன் மற்றும் காய்கறிகள் போன்ற இந்த உணவு திட்டத்தை கடைபிடிப்பவர்கள் இதய நோய் அபாயத்தை குறைவதாக பல ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் உங்கள் உடல் இடையை குறைப்பது மற்றும் மெலிந்த உடலை பெற்றுக்கொள்ள உதவியாகுது. அப்ப ஸ்லிம்மா இருக்கலாமா? நீங்க இந்த உணவு திட்டத்தை முயற்சிக்க விரும்பினால் பிரெட், ரொட்டி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக மீன், ஒலிவ் ஆயில், காய்கறிகள், பழங்கள், பீன்ஸ், வேற பருப்பு வகைகள், ஸ்பைசஸ் நட்ஸ் மற்றும் ரெட் வைன் போல உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. நாங்க சாப்பிடுறதே அதுதானேடா. எங்களோட முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த நல்ல உணவுகள் மட்டும் உங்களோட உணவில் சேர்த்துக் கொள்ளுங்க. எங்கள் உடல் அமைப்பு இந்த மாடர்ன் இன்கிரீடியன்ஸ்களுக்கும் நாங்க செய்த குக்கிங் ஸ்டைல்ஸ்களுக்கும் பொருந்ததா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இறைச்சி, மீன், காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவுகள் அந்த காலமே எங்க முன்னோர்கள் அவங்களோட உணவுகளுக்கு சேர்த்துக் கொண்டாங்க. அந்த உணவுகளை உங்கள் உணவுகளாக சேர்த்துக் கொள்ளுங்கள். மூணாவது, 30 நாளுக்கு முழு உணவுகளுக்கும் கவனம் செலுத்துங்க. எனது 30 நாளைக்கு சாப்பிட வேணாமா? இல்ல, இந்த ட்ரிக் வந்து 30 நாளுக்கு உங்கள் உணவின் இருந்து அனைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் நீக்கி உங்கள் செரிமான அமைப்பை கடுமையாக்கும் செயற்கை பொருட்கள் மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் சுத்தம் செய்ய வேண்டும். 30 நாளுக்கு பிறகு உங்கள் இடுப்பு பகுதி குறைவதும் அதிக ஆற்றலை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும். தானியங்கள், பால், சர்க்கரை, பருப்பு வகைகள், ஆல்கஹால் மற்றும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுங்க. நாலாவது, பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுங்கள். நீங்க இறைச்சி, மீன் விரும்பாட்டி மற்றும் சமைக்க சோர்வாக இருந்தால் இது உங்களுக்காக. ரோ ஃபுட்ஸ்ல முற்றிலும் சமைக்கப்படாத உணவுகள் உண்டு. நீங்க புதிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைய சாப்பிடும் போது உங்கள் உடல் இடையை குறைக்கிறீர்கள். கோகனட் மில்க், நட்ஸ் மற்றும் பிற சமைக்கப்படாத உணவுகள் ரோ ஃபுட்ஸ்ல அனுமதிக்கப்படும். யூடியூப்ல தேடுவதன் மூலம் சுவையான ரோ ஃபுட்ஸ் உணவுகளுக்கான சமையல் குறிப்புகளை காணலாம். நீ செஞ்சு காட்டு. நீண்ட காலம் ரோ ஃபுட்ஸ் சாப்பிடும் போது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இல்லாம போகும் என்று உணவு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. சோ கவனமாக இருங்க. ஐந்தாவது, உங்களுக்கு பிடிச்ச ஹை கேலரி ஃபுட்ஸ்களுக்கு பதிலாக வேற உணவுகளை எடுங்க. நிறைய உணவுகள் ஆரோக்கியமான சகாக்கள் உள்ளன. அவை தேவையற்ற கொழுப்பு, சர்க்கரை மற்றும் கலோரிகள் இல்லாத உணவுகள் ஆகும். அதுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான மாற்றங்களுக்கு அதிக கலோரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பானங்களை பரிமாறிக் கொள்வது உங்கள் உடல் இடையை வேகமாக குறைக்க உதவும். ஒவ்வொரு வாரம் சில நாட்கள் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள அவதானத்தை செலுத்துங்க. பீன்ஸ், டோஃபு அல்லது பருப்பு போன்ற சத்தான உணவுகள் உடன் இறைச்சியை மாற்றுவது மூலம் உங்கள் உணவில் பல ஊட்டச்சத்துக்களை சேர்க்கும் போது உங்கள் தினசரி கலோரி உட்கொள்வதில் குறிப்பிடத்தக்க அளவு குறையலாம். பதப்படுத்தப்பட்ட குக்கீஸ் மற்றும் கேக்குக்கு பதிலாக சுவையான பழங்களை இனிப்புக்காக சாப்பிடுங்க. ஊட்டச்சத்து நிறைந்த மற்றும் கலோரிஸ்களை மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்கிற ஸ்நாக்ஸ்களை உருளைக்கிழங்கு சிப்ஸ்களுக்கு மற்றும் கேண்டி பாஸ்களுக்கு பதிலாக மாற்றிவிடும். உங்கள் வழக்கமான சலட் ட்ரெஸ்ஸிங்க்கு வினிகர் மற்றும் எலும்பிச்சை சாறுக்கு மாற்றிவிடும். எண்ணெய்க்கு பதிலாக ஒரு தேக்கரண்டி ஒலிவ் ஆயில் தேக்கரண்டியுடன் சமைக்கவும். அதே எண்ணிக்கையான கேலரிஸ் கொண்டு உள்ளது, ஆனா ஆரோக்கியமான கொழுப்பு வகையாகும். ஆறாவது, நீங்க சூப்பர் மார்க்கெட்களுக்கு போகும்போது அதிக கேலரிஸ் உள்ள செக்ஷனுக்கு போகாதீங்க. ஐயோ, நான் சூப்பர் மார்க்கெட் போறதே அதுக்கு தானேப்பா. மிட்டாய்கள் அல்லது சோடாஸ் இருக்கும் செக்ஷன்களுக்கு போறது தவிர்க்க பாருங்க. எப்பவுமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்கிற செக்ஷன்களை இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களை டெம்ப் பண்ணுகிற கேண்டி பாஸ், சோடாஸ், ஐஸ்கிரீம் போன்றவற்றை நீங்க காணாம இருக்கிற அளவுக்கு நல்லது. ஐயோ, ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் அது சாப்பிடலாதா? நீங்க விரும்பும் உணவுகள் முற்றிலுமாக தடை செய்யாதீங்க. அப்பாடா, இப்பதான் உயிர் வந்துச்சு. நீங்க அதிக அளவு ஐஸ்கிரீம் வீட்டுல வச்சு கொண்டிருக்கனால நீங்க உங்களை அறியாமலே அதை நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க உங்களோட வீட்டுல ஜங்க் ஃபுட்களை சேர்க்காதீங்க. அதுக்கு மாறாக அதை ஒரு நாக்குக்கு ஒரு நல்ல விருதாக மாற்றும்.
7வது, கேலரிஸ்களை சேமிக்க சர்க்கரை பானங்களை குடிப்பது நிறுத்திவிடுங்கள். சர்க்கரை இனிப்பு பானங்கள் உங்கள் உணவில் கூடுதலான கேலரிஸ்களை விரைவாக சேர்க்கலாம். எனவே அவற்றை தவிர்த்து விடுங்கள். உங்கள் உணவில் இருந்து அதிகமான இனிப்பான சோடா, காபி, டீ மற்றும் ஜூஸ் வகைகள் தவிர்த்து விடுங்கள். அதுக்கு பதிலாக தண்ணீர் மற்றும் பிளாக் காஃபிகளை குடிங்க. சோடா, காஃபி, ஆல்கஹால், ஃப்ரூட் ஜூஸ் அல்லது பால் அதுக்கு பதிலாக தண்ணீர் அல்லது இனிக்காத தேநீர் குடிப்பது ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கேலரிஸ்களை குறைக்க உதவும். 8வது, உங்கள் வயிற்றை நிரப்பும் உணவுகளை சாப்பிடுங்க. சில உணவுகள் நீங்கள் விரைவாக நிரம்பி இருப்பதை உணர உதவுவது ஒரு நீண்ட நேரம் நிறைவாக இருக்க உதவும். இவற்றில் பல உணவுகள் புரதம், கொழுப்பு அல்லது நார்ச்சத்து உள்ளது. இருப்பினும் உங்கள் பிளட் சுகரை சீராக வைத்திருக்க உதவும் உணவுகளும் சிறந்த விருப்பங்களும், ஏனெனில் உங்கள் பசியை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. முட்டை, ஆப்பிள், மீன், கிரேப் ஃப்ரூட்ஸ், ஓட்மீல், ஜிஞ்சர், இறைச்சி, பீன்ஸ், கீரைகள் மற்றும் மாவு சத்து இல்லாத காய்கறிகள். இத சொல்லும் போதே பசிக்குதுப்பா. 9வது, every 2 to 4 hours ரெகுலர் மீல்ஸ் இல்லாட்டி ஸ்நாக்ஸ்களை எடுக்கணும். உணவை தவிர்ப்பது உடல் எடையை குறைப்பதற்காக தீர்வாகாது, மேலும் உங்கள் முயற்சிகளை தடுக்கலாம். உணவு உங்களுக்கு ஆற்றலை தருகிறது, எனவே அதிக நேரம் சாப்பிடாம இருப்பது உங்களை சோர்வாக இருக்கிறதுக்கு அதுவே காரணமாகும். இது உங்கள் ஆக்டிவிட்டி லெவல்ஸ்களையும் ப்ரொடக்டிவிட்டியையும் குறைக்கும். கூடுதலாக இது உங்கள் உடலை விரைவான ஆற்றல் ஊக்கத்துக்காக அதிக கேலரிஸ்களை, அதிக சர்க்கரை கொண்ட ஸ்நாக்களை சாப்பிடுறதுக்கு தூண்டுகிறது. ஐயோ, நான் இவ்வளவு நாள் பட்டினி இருந்தது வேஸ்டா? பட்டினி இருப்பது பதிலாக அடிக்கடி ஆரோக்கியமான உணவு திட்டங்களை எடுப்பது நல்லது. வழக்கமான உணவு மற்றும் ஸ்நாக்ஸ்கள் உங்கள் பிளட் சுகரை சீராக வைப்பது அல்லாமல் இது உங்கள் பசியின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. 10வது, லீன் புரோட்டீன்ஸ் மற்றும் மாவு சத்து இல்லாத காய்கறிகள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்க. உங்கள் உணவை புரதம், மாவு சத்து இல்லாத காய்கறிகள் மற்றும் ஹோல் கிரெயின்ஸ் போன்றவற்றில் நிரப்புங்க. கூடுதலாக ஹெல்தி ஃபேட்ஸ்களை உடலுக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆலிவ் ஆயில், அவகாடோ மற்றும் ஃபேட்டி ஃபிஷ்களும். ஸ்நாக்ஸுக்கு பழங்கள், நட் சீட்ஸ்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 11வது, கேலரிஸ்களை குறைக்க சிறிய போர்ஷன்களாக சாப்பிடுங்க. உடல் எடையை குறைப்பதற்கு உங்களுக்கு பிடித்த உணவுகளை கைவிட தேவையில்லை. இதே இவ்வளவு கடைசியா சொல்றேன். அதே போல ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுப்பது நீங்க விரும்பும் அளவுக்கு சாப்பிடுறது என்று அர்த்தம் இல்லை. என்னடா குழப்பற? சொல்றேன், அளவிடும் கோப்பைகள் அல்லது அளவு பார்க்கக்கூடிய கரண்டிகள் கொண்டு உங்கள் உணவை பிரிக்கணும். மாற்றாக சிறிய தட்டுகள் அல்லது கிண்ணிகளில் சாப்பிடும் போது உங்கள் கண்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். உங்க மனசுக்கு கூடுதலா தான் நீங்க சாப்பிடுன்னு நினைப்பீங்க, ஆனா நீங்க குறைவா தான் சாப்பிடுவீங்க. 12வது, கொஞ்சதிப்பா உணவு தவிர வேற எது வேணாலும் சொல்லு, காதால ரத்தம் வர்ற மாதிரி. தினமும் குறைஞ்சது 30 நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்யுங்க. வழக்கமான உடற்பயிற்சி செய்வது அதிக கேலரிகளை எரிக்கவும் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. பெரும்பாலான நாட்களில் கார்டியோ ஆக்டிவிட்டிஸ்களை செய்யுங்க. மேலும் வாரத்தில் 2-3 நாட்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யுங்க. இது இரண்டில் உங்களுக்கு எது மிகவும் பிடிச்சது என்று அறிந்து கொண்டு அது ஒரு ஹேபிட்டாக மாற்று. உதாரணத்துக்கு வாக்கிங், ரன்னிங், ஏரோபிக்ஸ் எக்ஸசைசஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க் அவுட், சைக்கிளிங் மற்றும் ஸ்விமிங். உங்கள் உடலுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை தேர்ந்தெடுங்க. நீங்க உடற்பயிற்சி செய்ய புதியவராக இருந்தால் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ்கள் மற்றும் நீண்ட நாட்கள் செய்யக்கூடியதாக எக்ஸசைஸ்களை தேர்ந்தெடுங்க. இருப்பினும் ஃபைனல் ரிசல்ட்களை காண அதிக எக்ஸசைஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு நன்றாக செய்யக்கூடிய பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து அதை பில்ட் பண்ணு. வாலிபால், டென்னிஸ், பாஸ்கெட்பால், ஃபுட்பால், ஸ்விமிங், சைக்கிளிங் இந்த போல கேம்ஸ்கள் உங்கள் உடல் எடையை இலகுவாக குறைக்க உதவும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 12 விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சிப்பவர்களே வெற்றி அடைவார்கள். இதே போன்ற வாழ்க்கையை வெற்றி பெற தேவையான தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் சிம்பலை லைட்டா தட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்து கொண்டு இருந்தது கிச்சி தமிழ், உண்மைக்கு முதலிடம். We are signing off now. நான் உங்கள் பிராங்கி மற்றும் சொல்லிக்குட்டே. bye bye. Bye bye.